ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். இந்தியன் ரயில்வேஸ் இருக்கிறதுலே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு ரயில்வே, மக்கள் நம்பிக்கையாக போகக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது தான் இந்தியன் ரயில்வேஸில் ஒரு காலகட்டத்தில் இருந்த மக்களோட நம்பிக்கை மிக பெருசு. பட் இப்போது பேக் டு பேக் நடக்கிற சில ட்ரெயின் ஆக்சிடெண்ட் மூலிமா ட்ரெயினில் போகிறது சேஃபா அப்படின்ற ஒரு பயம் பல மக்கள் மேலே எழுந்து இருக்குது. ஸோ உண்மையிலே சொல்ல போனோன்னா பல மக்களோட மனசில் இந்த இந்தியன் ரயில்வே சரியாக தான் செயல்படுதா அப்படின்ற ஒரு கேள்விகள் நிறையவே இருந்திருக்கு. உதாரணத்துக்கு நான் போன வாரமும் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடியே இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒன்று பார்த்தேன். இந்த ஒடிசாவில் ஒரு 3 ட்ரெயின் கொலிஷன் ஆச்சு இல்லையா, மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட், கிட்டத்தட்ட 100க்கும் மேலான மக்கள் இறந்து போனாங்க. அந்த ஒரு ட்ராஜடி நடந்து ஒரு வருஷம் முடிவடையுது அப்படின்னு சொல்லி தான் அந்த போஸ்ட்டில் போட்டிருந்தாங்க. பட் அந்த போஸ்ட்டை பார்த்து சில வாரங்களே இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலில் ஒரு மிகப்பெரிய மறுபடியும் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ இப்படி பேக் டு பேக் இந்தியன் ரயில்வேஸில் இருக்கிற இந்த மாதிரி ட்ரெயின் ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கான காரணங்கள் என்ன, இந்த ஒரு ஆக்சிடெண்ட் எப்படி நடந்தது, இதில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதுக்கு கவர்மெண்ட் என்ன ஒரு சொல்யூஷன் சொல்லுது, இல்லை வழக்கம் போலே ஃபைனல் ஆஃப் த ரிப்போர்ட்டில் இது ஹியூமன் எரரா இல்லை டெக்னாலஜி எரரா அப்படின்றத சொல்லி க்ளோஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்றது ஒரு ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இருக்கிற எல்லா விஷயங்களும் என்ன ஓப்பனாக இருக்குன்றது நீங்களுமே இந்த சேனல் மூலிமா தெரிஞ்சிக்க முடியும். நீங்கள் புரிஞ்சிக்கிற மாதிரி அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த இந்தியன் ரயில்வேஸ் எந்த அளவுக்கு பெருசு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ சிம்பிளாக உங்களுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த இந்தியன் ரயில்வேஸ் ஏஷியாலேயே ஒரு மிக பெருசான ஒரு இந்தியன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் த சைனா அண்டு ரஷ்யாவுக்கு அப்புறம் 3வது இடத்துல இருக்குது ஏஷியாவை பொறுத்ததுன்னா இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்றது தான். ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு நெட்வொர்க் தான் இந்த இந்தியன் ரயில்வேஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த இந்தியன் ரயில்வேஸ்னால் போடப்பட்ட இந்த ட்ராக்கோட கிலோமீட்டர்ஸ் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 67,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இந்த ஒரு ட்ராக் ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டிருக்கு இந்தியன் ரயில்வேஸ்னால. ஸோ கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்றது பாருங்கள். ஸோ அதை தாண்டி ஒரு நாளைக்கு பல லட்சம் மக்கள் ரொம்ப நம்பிக்கையாக அண்ட் இது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு டிரான்ஸ்போர்ட்டுன்றதுக்காக மக்கள் பயன்பாட்டில் ஒவ்வொரு நாளுமே பல லட்சம் மக்கள் யூஸ் பண்ணுற ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் இந்த இந்தியன் ரயில்வே. ஸோ இந்த அளவுக்கு ஒரு இந்தியாவுக்கு முக்கியமான ஒரு டிரான்ஸ்போர்ட் மோடில் முதன்மையாக இருக்கிற ஒரு இடம் இந்த இந்தியன் ரயில்வேஸ் தான். இந்தியன் ரயில்வேஸில் ஏதோ வருஷம் நம்ம தீபாவளி பொங்கல் கொண்டாடுற மாதிரி வருஷத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அதில் பல 100 மக்கள் இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்டில் இறந்து போய்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ஆந்திராவில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட், போன வருஷம் நடந்த ஒடிசாவில் ஒரு மிகப்பெரிய 3 ட்ரெயின் ஒரு 3 ட்ரெயின்ஸ் கொலிஷன்ஸ், அதுக்கு அப்புறமா இப்போ நடந்திருக்கிற இந்த வெஸ்ட் பெங்காலில் இது மிகப்பெரிய ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இது எல்லாமே வருஷத்துக்கு வருஷம் நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்டில் இறக்கிற பொதுமக்களோட எண்ணிக்கை அதிக அளவில் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி இந்த வெஸ்ட் பெங்காலில் என்ன நடந்தது அப்படின்றது பார்த்தோன்னா, எக்ஸாக்டாக இந்த வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ட்ரெயின்னு கூட சொல்கிறாங்க. அதுதான் கஞ்சன்ஜுங்கா எக்ஸ்பிரஸ் அப்படின்றது சொல்லி. ஸோ இந்த கஞ்சன்ஜுங்கா எக்ஸ்பிரஸ் அகர்தலா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து கிளம்பி ரங்காபாணி அப்படின்ற ஒரு இடத்துல நிற்குது சிக்னலுக்காக. அடுத்து இந்த ரங்காபாணிக்கு அப்புறமா ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி ஒரு முக்கியமான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி சிக்னலுக்காக ஒரு 7 கிலோமீட்டர் முன்னாடி ரங்காபாணியில் நிற்குது. இது சிவனேனும் ஓரமாக ஒரு 8:30 மணிக்கு 8:15 நின்றுட்டு இருக்கிற ஒரு ட்ரெயின். ஸோ ஆல்மோஸ்ட்டாக ஒரு 15 மினிட்ஸாக ஒரே இடத்துல இந்த ஒரு கஞ்சன்ஜுங்கா எக்ஸ்பிரஸ் நின்றுட்டு இருக்கு. இந்த நிற்கிற இடம் ஒரு எந்த ஸ்டேஷன்ஸுமே கிடையாது. ஸோ அது அக்கம் பக்கத்தில் இருக்கிற 2 பக்கமும் ஒரு வெட்ட வெளியாக இருக்கிற ஒரு பகுதிகள். ஸோ இதுக்கு பின்னாடி அதே ட்ராக்ல ஒரு கூட்ஸ் ட்ரெயின் வந்திருக்கு. இந்த ஒரு கூட்ஸ் ட்ரெயின் சிக்னல் போட்டும் அதை மீறி இந்த கூட்ஸ் ட்ரெயின் அதே ட்ராக்ல டிராவல் ஆகியிருக்கு. அதுவுமே வேகமாக டிராவல் ஆகியிருக்கு. அந்த வந்த வேகத்திலேயே பின்னாடி இருக்கிற அந்த கஞ்சன்ஜுங்கா எக்ஸ்பிரஸோட பின்பகுதியில் இடிச்சிருக்கு முன்னாடி இருக்கிற அந்த கூட்ஸ் ட்ரெயின் இன்ஜின். இப்படி இது இடிச்சதுனால ஃபஸ்ட்டு 3 கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற இந்த கஞ்சன்ஜுங்கா எக்ஸ்பிரஸ்னு சொல்லப்படுற அந்த பேசஞ்சர் ட்ரெயினோட ஃபஸ்ட்டு 3 கம்பார்ட்மெண்ட் நசுங்கி
ஒன்றுக்கு ஒன்று மேலே ஏறி நிற்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒரு கம்பார்ட்மெண்ட் தான் அது அந்தரத்தில் நிற்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு பேசஞ்சர் கோச்சில் அப்படியே அந்தரத்தில் நிற்கிற ஒரு ட்ரெயின். ஸோ இந்த ஒரு கஞ்சன்ஜுங்கா எக்ஸ்பிரஸ் வந்துட்டு பின்னாடி இருந்து அந்த கூஸ் ட்ரெயின் மோதுனதுனால பின்னாடி இருந்த 3 கம்பார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு கம்பார்ட்மெண்ட் கார்ட் கோச்சாக இருந்திருக்கு. செகண்ட் கம்பார்ட்மெண்ட் வந்துட்டு இந்த கார்கோஸ்லாம் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, பார்சல் கோச், அந்த ஒரு பார்சல் கோச்சாக இருந்திருக்கு. அதுக்கும் முன்னாடி 3வது ஒரு கோச் வந்துட்டு இந்த பேசஞ்சர் கோச் அப்படின்றது. இப்போ நீங்கள் பார்த்த அந்த அந்தரத்தில் தொங்குற அந்த கோச் வந்துட்டு முழுக்க முழுக்க பேசஞ்சர்ஸ் இருக்கிற ஒரு கோச் தான். இந்த ஒரு பேசஞ்சர் கோச்சு ஒன் ஆஃப் த கோச்சில் வந்துட்டு கிட்டத்தட்ட 15 பேர் இறந்துருக்காங்க இப்போதைக்கு இருக்கிற கணக்குப்படி. இந்த ஒரு கணக்கு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு வீடியோவில் வந்து இந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஐ திங்க் ஒரு 15 தாண்டி கூட போயிருக்கலாம். முதல்ல 6நாங்க, அப்புறம் 10நாங்க, 12நாங்க, இப்போ 15 வரைக்கும் இறந்துருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணிக்கை சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 30 பேர் இதனால் படுகாயம் அடைஞ்சு இருக்காங்க. இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 8:45 விடிய காலையில் நடந்ததுக்கப்புறமா அந்த ரங்காபாணியில் இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிற பொதுமக்கள் எல்லாமே உடனே ஆம்புலன்ஸை கூப்பிட்டு அங்கே இருக்கிறவங்களோட சடலத்திலுமே வெளியே எடுத்தாங்க. பாதிக்கப்பட்டவங்க அடிப்பட்டவங்களையுமே வந்துட்டு ஆம்புலன்ஸில் போட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குமே கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போனதுக்கப்புறமா அவங்க சிவியரான ஒரு சிகிச்சையில் வந்துட்டு இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்துட்டு ரயில்வே மினிஸ்டரும் அதே போல் வெஸ்ட் பெங்காலோட சிஎம் மம்தா பானர்ஜி அவங்களுமே வந்துட்டு பார்வையிட்டிருக்காங்க. இதனால் வந்துட்டு என்ன கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லப்படுது அப்படின்னாக்கா, இந்த இறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய் வந்துட்டு நாங்கள் காம்பன்சேஷன் தரோம், அடிப்பட்டவங்களுக்கு வந்துட்டு 50,000 ரூபாய் காம்பன்சேஷன் தரோம் அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு வெஸ்ட் பெங்கால் ட்ரெயின் ஆக்சிடென்ட் வந்துட்டு கம்பேர் டு அந்த ஒடிசாவோட 3 ட்ரெயின் கொலிஷனை கம்பேர் பண்ணால் இது கிட்டத்தட்ட ஒரு 10% தான் டெத் ரேட் அப்படின்னு சொல்லலாம். அதில் கிட்டத்தட்ட 200 பேர் வரைக்கும் கூட வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் பார்க்கப்படுது. பட் இதில் 15 பேர் தான் ரொம்ப கம்மியான எண்ணிக்கை. எதுக்காக அப்படின்னாக்கா, நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த ட்ரெயினில் வந்துட்டு பின்பக்கமாக வந்து அந்த கூஸ் ட்ரெயின் இடித்ததுனால ஃபஸ்ட்டு அந்த கார்டு கோச் இருக்கிறதுனால அதில் பெருசாக யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. செகண்டில் இருக்கிறத வந்துட்டு இந்த பார்சல் கோச்னால அதுலேயுமே ஆட்கள் இருந்திருக்க மாட்டாங்க. 3வது கோச்சில் தான் பேசஞ்சர் இருக்காங்க. பட் அதுவுமே வந்துட்டு அந்த இடித்த வேகமோட ஃபோர்ஸ் குறைஞ்சதுனால இதோட எண்ணிக்கை குறைவாக இருக்குது இப்போதைக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. பட் பாதிப்பு என்னமோ கம்மி தான். பட் போனது ஒரு உயிராக இருந்தாலுமே அது ரொம்ப வேல்யூபிள் இல்லையா, ஸோ ப்ரைஸ்லெஸ் இல்லையா. ஸோ அதுக்கு இந்த ஒரு காம்பன்சேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ஒரு கவர்மெண்ட் கொடுக்குது. ஸோ மேற்கொண்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது எதுக்காக கூஸ் ட்ரெயின் சிக்னலை மீறி வந்தது, அதுவுமே ஒரு ஓரமாக நின்று இந்த பேசஞ்சர் ட்ரெயினில் எதுக்காக அவ்வளோ வேகமாக வந்து மோதிச்சு, இது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மனிதர்களால் ஏற்பட்ட தவறா இல்லை சிஸ்டமேட்டிக் கிளிச்சா அப்படின்றது பார்க்கும்போது அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது கண்டிப்பாக சிஸ்டமேட்டிக்கான ஒரு கிளிச்சு தான், சிக்னலில் சில ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் கூஸ் ட்ரெயின் அதை கண்டுக்காமல் வந்துட்டு வெளியே அந்த சிக்னலை தாண்டி போயிருக்கு. தாண்டி போனதுக்கப்புறமா அதே ட்ராக் மேலே இருக்கிற அந்த பேசஞ்சர் ட்ரெயின் மேலே மோதியும் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. பட் ஆப்வியஸ்லி இது வந்துட்டு ஒரு ஹியூமன் மேட் எரரா இல்லைன்னா டெக்னிக்கல் கிளிச்சா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு இன்னும் பதில் இன்வெஸ்டிகேஷனில் இருந்து வரவும் இல்லை. ஸ்டில் வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ப்ராப்ளம் சிமிலராக இதே போல் வந்துட்டு ஒடிசாவில் இருந்த அந்த 3 ட்ரெயினுக்குமே நடந்தது போன வருஷம். அதே போல் ஆந்திராவில் நடந்த அதே ட்ரெயின் ஆக்சிடென்ட்லேயுமே வந்துட்டு டெக்னிக்கல் கிளிச்சு தான் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த டெக்னிக்கல் கிளிச் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இந்த கேவாக் சிஸ்டம் அப்படின்றது ஒன்று இருக்குங்க. இந்த கேவாக் சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, எல்லா லோகோமோட்டிவ் ட்ரெயின்லேயுமே வந்துட்டு பொருத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அலர்ட் சிஸ்டம். இந்த அலர்ட் சிஸ்டம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு ட்ரெயின் முன்னாடி இருக்குது அதே ட்ராக்ல இருக்கு அப்படின்னா சில மீட்டர் தூரத்திலேயே வந்துட்டு பின்னாடி வர ட்ரெயினுக்கு வந்துட்டு அது டிரைவருக்கு இன்டிமேட் பண்ணும். இதே ட்ராக்ல ஒரு குறிப்பிட்ட மீட்டருக்கு வந்துட்டு இந்த ட்ரெயின் நிற்குது, ஸோ நீங்கள் ஸ்லோ பண்ணணும், இல்லைனா ட்ரெயின் மேலே போய் ஆக்சிடென்ட் ஆகிடும் அப்படின்ற ஒரு அலர்ட்டை வந்துட்டு அந்த லோகோமோட்டிவ் பைலட்டுக்கு வந்துட்டு ஒரு சிஸ்டம் வந்துட்டு அலர்ட் பண்ணும். அந்த சிஸ்டம் பேர் தான் வந்துட்டு கோவாக் சிஸ்டம். இந்த ஒரு சிஸ்டம் வந்துட்டு சேஃப்டி லெவல் இன்டெகிரிட்டியில் 4வது இடத்துல இருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இந்த கோவாக் சிஸ்டம் வந்துட்டு இன்னமும் பல ட்ரெயின்ஸில் வந்துட்டு பொருத்தப்படவில்லை.
அதை பொறுத்து இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நிறையவே தவிர்த்து இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த கோவேக்ஸ் சிஸ்டம் வந்துட்டு இன்னும் வரைக்கும் நிறைய இருக்கிற எல்லா இந்தியன் ரயில்வேஸ் ட்ரெயின்லேயுமே வந்துட்டு பொருத்தப்படலையா அப்படின்றது இன்னொன்று ஒரு கேள்வி கேட்க தோணுது. அதை தாண்டி அப்படி பொருத்தப்பட்ட ட்ரெயினில் சரியான கைட்லைன்ஸ் அந்த ஒரு ட்ரெயின் ஓட்டுற அந்த பைலட்டுக்கு வந்துட்டு கைட்லைன்ஸ் கொடுக்கலையா அப்படின்றது ரெண்டாவது கேள்வி கேட்கப்படுது. மூணாவது, மிகப்பெரிய ஒரு எல்லா ட்ரெயினுக்குமே இந்த ஆக்சிடென்ட்க்கு பின்னாடி டெக்னிக்கல் கிளிச்சு, சிக்னல் ப்ராப்ளம் அப்படின்றது சொல்கிறாங்கன்னா அந்த ப்ராப்ளமை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த கோவேக்ஸ் சிஸ்டமே. அந்த கோவேக்ஸ் சிஸ்டமை டெவலப் பண்ணுறதுக்கு இந்தியன் ரயில்வேஸ் வந்துட்டு அதுக்கான ஒரு வேலைகளை வந்துட்டு செய்ய ஆரம்பிக்கலையா அப்படின்றது தான் பல பேரோட ஒரு கேள்வியாக இருந்திருக்கு. இன்னும் கோவேக்ஸ் சிஸ்டம் அண்டர் ப்ராசஸில் தான் இருக்கான், இன்னும் இது கம்ப்ளீட்டே ஆகலையா, எல்லா ட்ரெயினுமே பொருத்தமும் படலையா அப்படின்றது தான் இங்கே எல்லாராலுமே கேட்கப்படுற ஒரு கேள்வியாக இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் கூட அந்த ரயில்வே மினிஸ்டர்ன்றவர் இன்னும் இதுக்கான ஒரு பதிலை சொல்லவே இல்லை. இந்த ஒரு ஆக்சிடெண்ட்லாம் பார்த்ததில் என்னோட பாயிண்ட் ஆஃப் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்வேன். வெள்ளைக்காரன் நம்ம ஊருக்கே ட்ரெயினை விட்டுட்டு போயிருந்தான், அதை நம்ம மிக பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணி மிக பெருசாக மாற்றி இருக்கோம். பட் அது எந்த அளவுக்கு நம்ம டெவலப் பண்ணி இருக்கோன்றது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்வி. நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ரயில்வே சிஸ்டம்ஸை நம்ம அப்கிரேட் பண்ணலையா அப்படின்றது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்குது. என்னோட கேள்வியுமே அதுதான். ஸோ உங்களுக்கு அதுக்கான ஒரு பதில் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு என்ன மாதிரி ஒரு டெவலப்ஸ் எல்லாம் இந்த ரயில்வே சிஸ்டமில் கொண்டு வந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்றதையுமே உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டில் தென் பை பை ஏபி.